அன்பு கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல ராத்திரி வேளையிலும் கூட மீண்டும் தேவனுடைய சமூகத்திலே உங்களை காண்பது மிக மகிழ்ச்சியான காரியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமேன். நாம் இந்த காலத்திலே நாம் அருமையான ஒரு பாடங்களை நாம் படிப்பித்து கொண்டு வருகிறோம். அதாவது நீங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக இந்த காரியத்தை நாங்கள் என்ன செய்யணும், நீங்கள் இதை சந்தோஷமாக நாங்கள் இந்த காரியத்தை செய்து கொண்டு வருகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இது காலங்கள் கடைசி காலமாக இருக்கிறபடினாலே வேதாகமம் சொல்லப்படுகிறது. யோவான் 5:39 சொல்லப்படுகிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாக அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நம்ம வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமேன். அதுல தான் கர்த்தரை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமேன். வேதாகமம் என்பது அதை நாம் சாதாரணமாக எண்ணக்கூடாது, அதை இலகுவாக எண்ணக்கூடாது. ஆமேன். அதை என்ன செய்யணும், வேதாகமம் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இருளிலே வாழ்கிறவர்களுக்கு அது வெளிச்சமாய் இருக்கிறது. இல்லாவிட்டால் நம்ம இன்னைக்கு இருளிலே தான் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். ஆமேன். நம்மளை ஒளியின் மத்தியிலே கொண்டு போகிறது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. ஆமேன். இன்றைய தினத்திலே நாம் பார்க்கும்போது ஆமேன், ஹல்லேலூயா, இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறான், இந்த காலகட்டங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை அதாவது கவனமாக இன்னைக்கு நாம் பார்க்கும்போது உலகத்தின் காரியங்களை மனுஷர்கள் சரியான வண்ணமாக செய்து கொண்டு வருகிறார்கள். ஆமே, எவ்விதத்திலும் இடம் விடாதபடியாக அதை அவர்கள் கவனமாய் செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் கூட கர்த்தருடைய காரியத்தை அப்படி அல்ல. மனிதன் இன்னைக்கு அதை விட்டு விடுகிறான். ஆமேன். தேவனுடைய காரியத்தை ஏனோ தானோ என்று செய்து கொண்டு வருகிறார்கள். ஆமே, ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையோ, அதாவது இந்த வேதாகமும், இந்த பரிசுத்த வேதாகமும் நம்மளை நித்திய ஜீவ வாழ்வுக்கு அழைத்து கொண்டு போகிறது. மற்ற எல்லா காரியங்களும் வெறுமையும் பொய்யுமாய் இருக்கிறது. எல்லாம் மாயம். இந்த பூமியில எல்லாமே மாயமான காரியங்கள். ஆமேன். வேதாகமம் ஒன்றே நிரந்தரம். ஆமேன். அது பரலோகத்துக்கு நம்மளை அழைத்து கொண்டு போறதுக்கு ஒரு ஜீவ வழியாய் இருக்கிறது. ஆமேன். அது நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாய் இருக்கிறது. ஆமேன். நம்மளை நல்ல பாதைக்கு நம்மளை அழைத்து கொண்டு போகிறது. ஆமேன். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு உலக காரியத்துக்கு நம்ம நிறைய பிரியப்படுகிறோம். ஆனா தேவனுடைய வார்த்தையை நம்ம கவனமாய் செவி கொடுப்பதில்லை. தேவனுடைய வார்த்தையை நம்ம அசட்டையா எண்ணக்கூடாது, அதுக்கு கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். ஆமேன். நேற்றைய தினத்திலே நாம் அருமையான ஒரு பாடத்தை நாம் பார்த்தோம். பாடம் 3வது வகுப்பு அப்படிங்கிற இடத்திலே நாம் பார்த்தோம். அது யோவான் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அதாவது கடைசியாக நம்ம வாசித்து முடித்தோம். ஆமேன். நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்ம வாழ்க்கையில நமக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஆமேன். அவரே நமக்கு வழிகாட்டியான தேவனாய் இருக்கிறார். ஆமேன். கர்த்தரோடு கூட நம்ம பயணம் செய்தோமானால் நமக்கு ஒருபோதும் நமக்கு பிழைக்காது. நம்ம வழிமாறி போக மாட்டோம், நாம் வழி விலகி போக மாட்டோம். பொல்லாத காரியங்களிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை நமக்கு சகலவற்றையும் போதித்து நம்மளை நன்மையாய் நடத்துகிறது. ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பான கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வேத வாக்கியங்களை கவனமாய் செவி கொடுத்து கேட்க முடியாய் நான் வேண்டுதல் செய்கிறேன். ஆமேன். இன்றைய தினத்திலே நாம் 4வது பாடத்திலே இன்று நாம் உங்களை சந்திக்கிறேன். ஆமேன். இன்றைக்கு பார்க்க போகிறோம், அதாவது அப்போஸ்தலர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாப்பட்ட ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஆமேன். இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் என்ற உடனே இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறார்னா, அது பிழையான உபதேசம் என்று சொல்லுகிறார்கள், பிழையான காரியங்களை செய்கிறார்கள் அப்படி என்று சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல. அவர்களோ தேவன் சொன்னதை சரியான ஒரு சத்தியத்திலே அவர்கள் போகிறார்கள். ஏனென்றால் பொறுப்பை கர்த்தர் அவர்களிடமே கொடுத்திருக்கிறார். ஆமேன். இன்னைக்கு நம்ம என்னத்தை சொன்னாலும் அவர்கள் தான் உன்னதத்தில் இருக்கிற தேவனோடு கூட இருந்தவர்கள். ஆமேன். இன்னைக்கு நம்ம 1000 கட்டுக்கதைகளை சொல்லலாம், இல்லை இப்படித்தான் அப்படித்தான் எத்தனையோ கதைகளை சொல்லலாம். ஆனாலும் கூட அவர்கள் அவ்வளவு ஒரு பாக்கியவான்கள்.
அவர்கள் இந்த வானத்தை பூமி படைத்த கர்த்தரோடு கூட அவர்கள் அங்கே இருந்தவர்கள். ஆமென். கர்த்தர் அவர்களோடு கூட பேசினார். அவர்களோடு கூட 3 வருஷமாக கர்த்தர் இருந்தார். ஆமென். அவர்களிடம் நாம் பொறுப்பை கொடுத்தார். ஆனா இன்னைக்கு இருக்க மனிதர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் பிழையான உபதேசத்தை சொல்லுகிறார்கள். இல்லை, நாம் சொல்லுகிறது வேத வாக்கியத்திலிருந்து ஒன்றாவது வெளியே போய் சொல்வது இல்லை. வேத வாக்கியங்களை அருமையாக வாசிப்பார்களானால் வேத வாக்கியங்களை பார்க்க வேண்டும். இதில் உண்மை சரியானதை சொல்லுகிறோமா, பிழையானதை சொல்லுகிறோமா? ஏன் இயேசு கிறிஸ்துவின்கிற நாமம் என்றாலே இன்னைக்கு ஜனங்கள் அதை அருவருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவாலே சகல காரியங்களும் அவர்களுக்கு செய்து கொள்ள முடியும். சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், பிசாசுகளை துரத்த முடியும். ஆமென். ஆனாலும் ஞான ஸ்நானத்துக்கோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இன்று ஜனங்கள் ஏனென்றால் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆமென். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேக உவமைகளாகத்தான் அன்று பேசினார்கள். அந்த உவமைகளை அன்று பரிசுத்த ஆவியின் மூலமாக அங்கே ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். அங்கே பரிசுத்த ஆவியினாலே அங்கே அந்த பேதுரு, சீசர்கள் இவர்கள் எல்லாமே அநேக ரகசியங்களை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். இன்று நாம் பார்க்க போகிறோம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை இன்று பார்க்க போகிறோம். பிலிப்பிலுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்மார்களுக்கு பரிசுத்தாவினாலே கட்டளையிட்டார். ஆமென். அப்படின்ட்டு அங்கே வேத வாக்கியம் அருமையா சொல்லப்படுகிறது. பிலிப்பிலுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்மார்களுக்கு பரிசுத்தாவினாலே கட்டளையிட்டார். அதாவது அவர் அவர்களோடு கூட அந்த 40 நாள் இருந்து கடைசி நாளிலே அங்கே வந்து அவர்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அவர் கடைசியாக நின்று பேசுகிறார் தான் அந்த வார்த்தை. அதாவது 3வது வார்த்தை அப்போஸ்தலர் 1:3 அங்கே தெளிவாய் சொல்லப்படுகிறது. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர்மார்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திஷ்டாங்கத்தினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இங்க நீங்க பாருங்க, அருமையா அங்கனைக்கு விளங்கப்படுத்துகிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நாம் 2ஆம் பாடத்திலையும் அதை நாம் கற்றுக்கொண்டோம். ஆமென். அதே போல இங்க சொல்லப்படுகிறது என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிறந்து 33 வருஷ காலமாக அவர் அங்கே வாழ்ந்தார், இந்த பூமியிலே வாழ்ந்தார். ஆமென். ஆனாலும் அங்கே அவர் மரித்து அங்கே உயிர் தெழுந்த பிறகு அங்கே அவர் கலிலேயாவுக்கு போனார். அதற்கு அப்புறமாக இவர் என்ன செய்கிறார்னா, அங்கே சொல்லப்படுகிறது 40 நாள் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்மார்களோடு பேசினார். அவர்களுக்கு ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுக்கு உபதேசித்தார். ஆமென். ராஜ்யத்துக்குரிய சகல காரியங்களையும் அவர்களுக்கு அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே உபதேசம் பண்ணினார் என்று வேத வாக்கியம் சொல்லப்படுகிறது. ஆமென். வேத வாக்கியம் பரிசுத்தம் உள்ளது. வேத வாக்கியம் பொய் கிடையாது, அது உண்மையானது. ஆமென். அவனுக்கு என்ன சொல்லப்படுகிறது? அவர் பாடுபட்ட பின்பு, அவர் சிலுவையில இருந்து அவர் பாடுபட்டு உயிர் தெழுந்த பின்பு, அவர் பாடுபட்ட பின்பு அப்போஸ்தலர்மார்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி. ஆமென். எப்படி ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசினார்? அநேக தெளிவான திஷ்டாங்கத்தினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அங்கே சொல்லப்படுகிறதுனா அவர்களுக்கு தெளிவான காரியங்களை அங்கே கர்த்தர் பேசினார். ஆமென். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே அவ்வளமாக தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆமென். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே என்ன சொல்லப்படுகிறது? அன்றியும் அவர்கள் மத்தியிலும் கூடி வந்த போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் இன்னும் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்தாவினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. என்னன்னு சொன்னார் இயேசு கிறிஸ்து? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், அன்றியும் அவர்களுடனே கூடி வந்தபோது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ சில நாட்களுக்குள்ளே பரிசுத்தாவினாலே
ஞான ஸ்நானம் பெறுவீர்கள் அப்படின்னு அப்போஸ்தலர்களுக்கு இயேசு கிறிஸ்து அங்கே கட்டளை கொடுக்கிறார். எப்படி? நீங்க ஜலத்தினால இல்ல, இப்பொழுது பரிசுத்த ஆவியிலே நீங்க ஞான ஸ்நானம் பெற வேண்டும். அங்கே பரிசுத்த ஆவியிலே நீங்க ஞான ஸ்நானம் பெறும்போது உங்களுக்கு ஞானம் வளரும், நீங்க தெளிவா நிற்பீர்கள், அங்கே பலனடைவீர்கள் அப்படின்ட்டு கர்த்தராகிய இயேசு அங்கே சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 1:5 அங்கே சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாதபடியாக என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அன்பு சகோதரன், அந்த 5வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆமென். இங்க என்ன சொல்லுகிறது? சொன்னார் அப்படிங்கிறது அல்ல, கட்டளையிட்டார். கட்டளைங்கிறது உறுதி, மீற முடியாது, மீறக்கூடாது அப்படிங்கிறது தான் கட்டளை. அவர் சொல்லவில்லை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்னு சொல்லவில்லை, அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். ஆமென். என்ன சொன்னார்? நீங்கள் எருசலேமை விட்டு, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாதபடியாக என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக காத்திருங்கள் என்று அங்கே கட்டளையிட்டார். எப்படி? இங்கே என்னிடத்தில் கேள்விப்பட்ட இந்த அப்போஸ்தலர்களுக்கு ராஜ்யத்துக்குரியவைகளை அங்கே அப்போஸ்தலர்களுக்கு கர்த்தர் தெளிவாக அங்கே உபதேசித்தார். அதான் சொல்கிறார், என்னிடத்தில் கேள்விப்பட்ட. அப்படி எப்படி? அங்கே உபதேசம், ராஜ்யத்துக்குரிய தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசினார். பேசிட்டு என்ன சொல்லாரு? என்ன சொல்லுகிறாரு? என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். நீங்கள் எருசலேமை விட்டு போகக்கூடாது, நீங்கள் தரித்திருக்க வேண்டும். அப்பொழுது தேவ ஆவியின் வல்லமை உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அங்கே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அங்கே கட்டளையிடுகிறார். ஆமென். அப்போஸ்தலர் 1:8 தெளிவாய் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிக்காரர்களாக இருப்பீர்கள் என்றார். ஆமென். எப்படி சொல்கிறது? பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிக்காரர்களாக இருப்பீர்கள் அப்படின்னு அங்கே கர்த்தராகிய இயேசு சொல்கிறார். எப்படி இந்த காரியம் நடக்கும்னா, அவர்களுக்கு பரிசுத்தாய் வர வேண்டும். அவர்கள் பரிசுத்தாய் வந்தால் தான் அவர்களுக்கு பலன் உண்டு, அவர்கள் பலப்படுவார்கள். ஆமென். அவர்கள் கால் ஊன்றி நிற்பார்கள். அதுக்கு முன்பதாக கர்த்தர் எவ்வளவு வார்த்தைகள் சொல்லி இருக்கிறார். ஆமென். கர்த்தர் அங்கே கடல் மேலே நடந்து வருவதை கண்டார்கள். ஆமென். அங்கே மலை மேலே அவர் மறுரூபமாகிறதை கண்டார்கள். 5 அப்பத்தையும் 2 மீனையும் அங்கே 5000 பேத்துக்கு பங்கிடுவதை பார்த்தார்கள். கல்யாண வீட்டிலே தண்ணியை திராட்சை ரசமாய் மாற்றினதை கண்டார்கள். சீறி கொண்டு வருகிற அலையையும், ஆமென், ஓ என்று வருகிற காற்றையும் கூட ஒரு வார்த்தையாலே அதை அதட்டினார். இறையாதை அமைதலாய் இரு என்றார். உடனே அது அப்படியே ஆயிற்று. செவிடர்களை கேட்க செய்தார், குருடர்களை பார்க்க செய்தார், மரித்தோரை எழுப்பினார். ஆனா இதெல்லாமே சீசர்கள் பார்த்தார்கள். ஆனாலும் அவர்கள் கடைசியில இயேசு அங்கே கல்லறைக்கு போன உடனே அவர்கள் இயேசு சொன்னதை மறுதலித்து விட்டார்கள். அவர்கள் மீண்டுமாக மீன் பிடிக்க ஓடினார்கள். ஆமென். என்ன காரணம்? அவர்களுக்குள்ளாக நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் எது? பரிசுத்தாவியே நிரந்தரம். அவர்களுக்கு அப்பொழுது பரிசுத்தாவி வரை கிடைக்கவில்லை. ஆனபடியினால் தான் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அவர்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஞானம் கிடையாது. அங்கனைக்கு அதனால தான் அவர் பேசுகிறார். மத்தேயு 28:19 சொல்லுகிறார்,
நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. ஆமேன். 20வது வசனத்தில் சொல்லுகிறார். மத்தேயு ஆமேன் 18 20 28 20 என்ன சொல்லுகிறார்? நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படியாக அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் பண்ணக்கூடிய, அதாவது அந்த வரங்கள் அவர்களுக்கு இல்லை. காரணம், பரிசுத்தாவின் வரம் அவர்களுக்கு இருக்கவில்லை. அதுதான் கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பேலனடைவீர்கள். நீங்கள் பேலனடைவீர்கள், சகல தேசங்களுக்கும் போவீர்கள். எருசலேம், யூதேயா, சமாரியா, உலக பரியந்தமும் எனக்கு சாட்சிக்காரர்களாய் இருப்பீர்கள் அப்படின்னு கர்த்தராகிய இயேசு அங்கே சொல்லுகிறார். ஆமென். 9வது வசனத்துல இவைகளை அவர் சொல்லி முடித்த பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே உயரெடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை மூடிக்கொண்டது. ஆமென். இப்படியாகத்தான் கர்த்தராகிய இயேசு என்ன செய்கிறார்னா அவர்களோடு கூட அங்கே பேசுகிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசு என்ன செய்கிறார்னா அவர்களுக்கு அப்படியாப்பட்ட ஒரு போதனையை அவர்களுக்கு அங்கே கற்றுக் கொடுக்கிறார். ஆனா அவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? அங்கே வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமென். வானத்தை என்ன செய்யறாங்க? அவங்க வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் அவர்களுக்கு இன்னும் அங்கே பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர்களுக்கு கிடைக்காதபடியினாலே. ஆமென். இன்னைக்கு நாமும் கூட அப்படித்தான். நமக்கு தேவனுடைய வல்லமை நமக்கு கிடைக்க வேண்டும், பரிசுத்தாவின் வரங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும். இல்லாவிட்டால் தேவ வார்த்தை புரிந்து கொள்ள முடியாது, அதன் ஆழத்தின் ரகசியங்களை நமக்கு தெரிந்து கொள்ள முடியாது. நம்ம என்னைக்கும் பார்ப்போம்னா அடுத்தவர் நிழல்லே நம்ம வாழ கத்துக்குருவோம். அடுத்தவர் தான் நம்மளை கையை பிடித்து அழைத்து கொண்டு போக வேண்டும், இல்லாவிட்டால் நம்ம விழுந்து விடுவோம். நம்ம அநேகரிடம் நம்ம ஆலோசனை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இப்படி ஒரு காரியம் நடக்குதே, இது சரியா பிழையா என்று நம்ம ஆலோசனை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். காரணம், நமக்கு ஞானம் இல்லை. உங்களிடத்திலே சத்திய வேதாகமம் உண்டு. இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது உண்மை போய் தெரியும் மனிதர்களுக்கு. காரணம், இந்த வார்த்தைகள் இன்று ஜனங்களுக்கு போவது இல்லை. இங்கே இந்த வார்த்தைகள் இவ்வண்ணமாக இங்கே பிரசங்கிக்கப்படுவது இல்லை. ஆமென். சத்தியம் என்பது விடுதலை, சத்தியம் என்பது ரட்சிப்பு. நம்மளை ரட்சிக்கும்படியாக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். ஆண்டவர் இந்த வார்த்தைகள் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். பேதுருவிட சொன்னார், ஆழத்திலே போயிட்டு நீ வலையை போடு, அப்பொழுது உனக்கு அகப்படும். ஆமென். முழுதுமாக பேதுரு அங்கே வலையை போட்டு கொண்டிருக்கிறான். ஆழமில்லாத இடத்திலே, சாதாரணமான ஒரு இடத்திலே விடியும் வரை ஒரு மீனும் அகப்படவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நீ இப்போ ஆழத்திலே போடு, உனக்கு அகப்படும் என்று. அவன் அங்கே ஆழத்திலே போகிறான். ஆயினும் வார்த்தையின்படியாக இதை நான் செய்கிறேன் என்று விசுவாசத்தோடு அங்கே போயிட்டு அங்கே போடுகிறான் ஆழத்திலே. அங்கே அநேக ஜனங்கள் வலைகள் கிழிந்து போக மட்டும் அங்கே மீன்கள் அகப்படுகிறது. நம்ம இந்த வார்த்தையும் கூட நம்ம சாதாரண மேலோட்டமாக நம்ம ஓட முடியாது. ஓடினோம்னா நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அங்கே ஒன்றும் அகப்படாது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆழத்திலே போட வேண்டும், ஆழத்திலே இறங்க வேண்டும், ஆழத்திலே தேட வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஆழமாக அறிய வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆமேன். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தான் கரங்களிலே வேத வாக்கியங்கள் இல்லை, ஒருவர் சொல்வதே கேட்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. சத்திய வேதாகமம் ஒவ்வொரு கரங்களிலும் உண்டு. ஒவ்வொருவரும் வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டும், தேவ ஆவியினாலே தேவ வசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், சரியானவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஜனங்கள் அநேகர் சொல்லுவார்கள், இவர்கள் செய்வது சரியான காரியங்கள் அல்ல, தீமையான காரியம் என்று சொல்லலாம். ஆனாலும் கடைசியில நியாய தீர்ப்பு கொண்டு இருக்கிறது. ஆமேன். இயேசு சொன்ன காரியங்களுக்கு நம்ம பின்மாறி போனோமானால் அங்கே நமக்கு வெற்றி கிடையாது. அங்கே நிச்சயமா நம்ம வாழ்க்கையில தோல்வி உண்டு. நாம் ஓடுவோம் வெற்றி கொடியை பிடிக்கும்படியாக, தேவ வார்த்தையின்படியாக நம்ம ஓடுவோம். தேவ வார்த்தை கவனமாய் செவி கொடுக்க வேண்டும், கவனமாய் கேட்க வேண்டும்.
ஆமென். ஹalleluya. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியமே உங்களுக்கு ஜெயத்தை தரும். சத்தியம்ங்கிற பாடத்திலே நாம் செல்வோம். ஆமென். அதாவது கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அவன் அவனுக்கு ஏற்ற ஞானங்களை கொடுப்பேன். நீ தேடுவாயானால் நீ கண்டடைவாய். நீ தேடாமல் உனக்கு எதுவும் கிடையாது, உனக்கு எதுவும் கிடைக்காது. இன்னைக்கு நீ ஒரு சாமானத்தை துளைத்து விட்டால் நீ தேடாம இருந்தா உனக்கு கிடைக்காது. நீ தட்டணும் உனக்கு திறக்கப்படுறதுக்கு. நீ தட்டாட்டி போனா அங்க கதவு மூடிதான் இருக்கும். நீ தட்டணும் உனக்கு கதவு திறக்கிறதுக்கு. நீ கேட்கணும் பெற்றுக்கொள்றதுக்கு. கர்த்தராகி இயேசுவிடம் கேட்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுங்க, வேதாகமத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை எனக்கு கொடுங்க. இல்லாவிட்டால் இதை பார்த்தோம்னா அது வெறுமையான ஒரு புஸ்தகமா தான் இருக்கும். நம்ம ஆழத்துல இறங்கி பேதுருவை போல ஆழத்துல இறங்கி வலையை வீசணும். அப்பொழுது தேவ வார்த்தையின் ஆழம் ரகசியம் நமக்கு தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், வானம் பூமி ஒளிந்தாலும் என் வார்த்தையில ஒரு திரும்ப ஒளிந்து போவது இல்லை. ஆமேன். ஆண்டவர் வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போவது இல்லை. இதுல இருக்கிற ஒவ்வொரு ரகசியங்களையும் தெரிந்து கொள்ளும்படியாக நமக்கு தேவனிடத்திலே கேட்க வேண்டும். ஆண்டவரிடம் கேட்டால், ஆண்டவரே இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. கடைசி காலத்திலே மனித வாழ்க்கை, மனிதன் சொல்லுகிற வார்த்தை அது நம்மளை ரட்சிப்புக்கு கொண்டு போகாது. நமக்கு ரட்சிப்புக்கு கொண்டு போறதுக்கு நம்மளோடு பேசுகிற இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறார். அவர் வார்த்தையை நம்மளை அங்கே ரட்சிப்புக்கு கொண்டு போகும். ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் 4வது பாடம் என்கிற இந்த பாடத்தை கூட இன்று நாம் நிறைவு செய்கிறோம். நாளைய தினத்திலே 5வது பாடம் அப்படிங்கிற அந்த பாடத்திலே உங்கள் அனைவரையும் கூட நான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சந்திக்க நான் விரும்புகிறேன். இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கவனமாய் செவி கொடுக்கிறவன் மேலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நீங்க கவனமாய் செவி கொடுப்பீர்களானால் உங்கள் இருதயங்கள் அங்கே திறக்கப்படும். ஆமென். ஹalleluya. நன்றி.